அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. அதுவும் யாருடைய வாழ்க்கையில் தீராத பண கஷ்டம் இருக்குதோ, கடன் தொல்லை இருக்குதோ, அவங்கெல்லாம் தன்னுடைய பண கஷ்டம் தீரணும் என்பதற்காகவும் கோடான கோடி கடன் மொத்தமாக ஒரு பைசா கூட மிச்சம் இல்லாமல் அடைவதற்காகவும் நான் ஒரு எளிமையான பரிகாரம் குறித்து சொல்ல போகிறேங்க. யார் ஒருத்தங்க இந்த நாளில் இந்த நேரத்தில் இதை செஞ்சாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் மேலே சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும்னு சொல்லலாம். ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் வரக்கூடிய நேரம் விசேஷமானதாக தான் இருக்கும். அந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோங்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கும். இன்றைக்கி அப்படி ஒரு நாளாக தான் அமைஞ்சிருக்குது. மேலும் நான் சொல்லக்கூடிய நேரமும் பார்த்திங்கன்னா அற்புதம் மிகுந்ததாகவே அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் 8ஆம் தேதி, புரட்டாசி மாதத்தின் 22ஆம் தேதி, நிறைஞ்ச புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் அபரிமிதமான செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளோட ரிலேட்டடான 8ங்கிற எண்ணானது இந்த ஆங்கில தேதியில் நமக்கு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏழைகளின் கண்ணீரை துடைக்க வந்த தேவதைன்னு பார்க்கும்போது கிரீன் தாராவை சொல்லலாம். அவங்களுக்கு உரிய 517 அப்படிங்கிற சேர்க்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்து இன்னைக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று நமக்கு மாலை 6:21 இருந்து இரவு 8:08 வரைக்கும் இருக்கக்கூடிய அற்புதமான நேரங்கள் தான். அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் நமக்கு அக்டோபர் மாதத்திற்குண்டான மைத்திர முகூர்த்தம் இருக்குது. சித்தர்கள் நம்ம போல கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கிறவங்களுக்காகவே கணித்து கொடுக்கப்பட்ட நேரம்னு பார்க்கும்போது இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை சொல்லலாம். யார் ஒருத்தங்க இந்த நேரத்தில் யார்கிட்ட கடன் வாங்கினாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு சிறு தொகையை திருப்பி கொடுக்குறாங்களோ, அல்லது ஒரு கவரில் தனியாக அவங்களுடைய பேர் எழுதி அந்த அமௌண்ட்டையும் எழுதி ஒரு 10 ரூபாய் 20 ரூபாயாவது அந்த கவர்லேயோ பர்ஸ்லேயோ போட்டு வைக்கிறாங்களோ அவங்களுடைய கடன் தொகையானது சீக்கிரமாகவே அடைக்கப்படும் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா அந்த நேரத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே மைத்திர முகூர்த்த நேரத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க, நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த மொய் கவர், அதாவது கிஃப்ட் கவருக்குள்ளேயே இந்த நேரத்தில் ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ நீங்கள் எடுத்து வைக்கிறதுங்கிறது நல்லது. இல்லைனா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக நீங்கள் யார்கிட்ட வாங்கினாலும் சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு வாங்கியிருக்கிறீங்கும்போது ஒரு 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கிறீங்கன்னா ஒரு 100 ரூபாயாவது ஒரு ஆன்லைனில் நீங்கள் அவங்கக்கிட்ட பே பண்ணுறது சிறப்பு. இல்லைன்னா நேரில் கூட பார்த்து கொடுக்க முடியும்னா நேரில் போயிட்டு ஒரு சிறு அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். சரி, இப்படி கவரில் போட்டு வச்ச அமௌண்ட்டை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் வேறு எதுக்காகவும் நீங்கள் எடுக்காதீங்க. எப்போ அவங்கக்கிட்ட கடனுக்கான ஒரு சிறு தொகையை கொடுக்கலான்ட்டு உங்கள் மனசில் ஐடியா இருக்குதோ அந்த தொகையோடு சேர்த்து இந்த 10 ரூபாயோ 100 ரூபாயோ நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது. இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன முயற்சியானது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சீக்கிரமாகவே அடைச்சி முடிச்சுட்டு மீண்டு வருவதற்கான வழியை ஏற்படுத்தி தரும். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த முறை நமக்கு புதன்கிழமை நாளில் வந்திருக்குது. செவ்வாய்க்கிழமை எந்த அளவுக்கு கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நாளோ அதே அளவுக்கு கொஞ்சமும் குறையாததுன்னு பார்க்கும்போது புதன்கிழமையை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அந்த 8ங்கிற எண் சேர்க்கையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுடைய பண கஷ்டம் நீங்கன்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய 2 விதமான பரிகாரங்கள் குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காயில் ஒன்று எழுதி வைங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது பார்த்திங்கன்னா நினச்ச காரியத்தையும் நடத்தி தந்துடும், மேலும் பண வரவை அதிகப்படுத்தி தரும். அடுத்த பதிவில் 8 வெந்தயத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் வரைஞ்சி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது அது நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுக்குவீங்க, வெந்தயத்தில் எப்படிடா வரைகிறது அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் கேள்வி வரும். அது என்ன மெத்தடுங்கிறத நான் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் செய்வதன் மூலமாக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கையில் பணம் தங்க மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் எப்போதுமே உங்கள் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் மேலே சொன்ன இல்லையா ஒரு மெத்தடு, மைத்ர முகூர்த்தம் மெத்தடு, அது வந்து காமன். ஒவ்வொரு முறை மைத்ர முகூர்த்தம் வரும்போதும் நீங்கள் வந்து அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஒன்றா அந்த நேரத்துக்குள்ளே நேரில் போய் கொடுக்கணும், இல்லைனா ஆன்லைன் மூலமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணணும், இல்லைனா பர்ஸில் அல்லது ஒரு மொய் கவரில் அவங்க பேர் எழுதி கடன் வாங்கின அமௌண்ட்டையும் எழுதி அதில் வந்து இந்த காசை வந்து நீங்கள் போட்டு வைக்கணும். இந்த மாதம் நமக்கு மொத்தம் 2 மைத்ர முகூர்த்த நேரம் இருக்குது. இது வந்து நமக்கு முதல் மைத்ர முகூர்த்த நேரம். இன்னொன்று வந்து இருக்குது, அது பக்கமாக வரும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரி, இப்போ கடன் அடையணும்னா பணம் சேரணும் இல்லையா? அப்போ பணம் சேர்வதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சோம்னா தானே அது பாட்டுக்கு சேரும். அதில் வர காசை நம்ம மிச்சம் பண்ணி கடன் அடைக்க முடியும். இப்போ அதுக்கான மெத்தடை வந்துட்டு நம்ம பார்த்தரலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம். ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் என்ன மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம். அதாவது நான் அந்த பணம் எடுத்து வைங்க நேரில் பார்த்து கொடுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் அந்த டைமு கரெக்டாக வந்து அந்த மாலை 6 மணி 21 நிமிஷத்தில் இருந்து 8 மணி 8 நிமிஷம்னு சொன்னது. இப்போ நான் சொல்லக்கூடியதை இந்த நாளில் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். அதனால் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு இந்த சமயத்துலேயும் கூட நீங்கள் இதை வந்து செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பச்சை நிறத்தில் அல்லது சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் நமக்கு தேவைப்படுது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றும், பணவசியத்தையும் வந்து ஏற்படுத்தி தரும். இப்போ இந்த பேனாவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா, அதாவது ரிஸ்ட்டு பகுதி, இந்த இடத்துல நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. லைட்டாக வந்து இங்கே சூடாகும். சூடானதையும் இந்த இடத்துல நீங்கள் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள், அதாவது கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ளார 808 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க. இந்த நம்பர் வந்து அதிகப்படியான பணவரவை வந்து நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூரையை பிச்சுக்கிட்டு பணத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி அந்த நம்பரை பயன்படுத்துறதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த 8ங்க சேர்க்கை இருக்கும்போது நம்ம இதுக்கு ரிலேட்டடான நம்பர்னு இதை வந்துட்டு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மைத்ர முகூர்த்த நேரம் முடியறது பாருங்கள், 8 மணிலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும். இதுவே பார்க்கும்போதே நமக்கு பளிச்சுன்னு அட இந்த நம்ம ஏஞ்சல் நம்பர் ஆச்சே அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே தோணுது இல்லையா, அதுக்காகவும் வந்துட்டு நம்ம இந்த நம்பர் வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து இன்ஃபினிட்டி சிம்பிளும் வரைஞ்சாச்சு, இந்த இடத்துல நீங்கள் இந்த மணி அட்ராக்ஷன் நம்பரும் எழுதியாச்சு. இப்போ கண்களை மூடி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பணம் தான் உங்களுடைய கடன் பிரச்சனை தீருமோ அந்த அளவுக்கு பணம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை கிடைச்சிருச்சுன்னு சொல்லுங்கள். கிடைச்சிட்ட மாதிரியும் அந்த கடனை அடைச்சிட்ட மாதிரியும் விசுவலைஸ் வந்து பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இப்போ கற்பனையில் என்ன பார்த்தீங்களோ அதெல்லாமே நிஜமாக போகுது அப்படின்னே சொல்லலாம். இவை தவிர நான் ஏற்கனவே 2 பணவசிய பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அதையும் நீங்கள் செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யுங்க. இன்னும் அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும். ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்கிற மாதிரி கடனும் தீர்வதற்கான பரிகாரத்தையும் சொல்லியாச்சு, பணம் சேர்வதற்கான பரிகாரமும் சொல்லியாச்சு. அதனால் யாருமே வந்துட்டு இதையும் மிஸ் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.